பாருங்க, தேவ திட்டத்தை தேவ தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் தேவனுடைய ஆவியானுடைய ஆலோசனைக்கு தேவ ஆவியானுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பாங்க. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும், அந்த ஆபத்துகள் இருந்து பாதுகாக்க முடியும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சோதர பிள்ளையை கொலை செய்ய என்ன பண்றான்? ஏரோது தேடிக்கொண்டிருக்கிறான். என்ன பண்ணு? சோதர ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அதெல்லாம் நீ எழுந்து பிள்ளையை அந்த தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கே என்ன பண்ணு இரு அப்படி சொல்லி 19 சொல்லப்பட்டிருக்கு. ஏரோது இருந்த பின்பு கர்த்தருடைய தூதன் சோதர எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, பாருங்க, ஏற்கனவே தேவ தூதன் தான் சொல்றாரு. இங்க எகிப்துல இங்க பாருங்க, சோதர பிள்ளை என்ன பண்றாங்க? இங்க ஃபர்ஸ்ட் ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அதெல்லாம் நீ எழுந்து பிள்ளையன் தாயை கூட்டி கொண்டு எகிப்துக்கு போன்றார். எகிப்துக்கு போனதுக்கு அப்புறம் இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதன் சொன்ன அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு அதன்படி யோசேப்பு நடக்க ஆரம்பிக்கிறார். எகிப்துல ரொம்ப நாள் அங்க தங்கி இருக்கிறார். அங்க தங்கி இருந்த பின்பு 19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் மீண்டும் எகிப்திலே இருந்து, பாருங்க, எகிப்திலே யோசேப்புக்கு தரிசனமாய் காணப்பட்டு, நீ என்ன பண்ணு? பிள்ளையை கூட்டிட்டு என்ன பண்ணு? சோதர பிள்ளையை கூட்டிட்டு நீ அங்க பாருங்க, அவன் எழுந்து 20 நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் இறந்து போனார்கள். இங்க தேவ தூதனுடைய சத்தத்துக்கு யோசேப்பு சரியான விதத்தில் என்ன பண்றாரு? கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார். முதலாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆபத்து இருந்துச்சு, நீ எகிப்திற்கு போன்னு சொல்லி. ஏன்னா இங்க இருந்தா இந்த குழந்தை என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க அப்படின்றதுக்காக எகிப்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எகிப்துல தங்கி இருந்த போது ஏரோது இறந்த பின்புதான் தேவனுடைய தூதன் காணப்பட்டு திருமணி எகிப்திலிருந்து என்ன பண்ணி இஸ்ரேல் தேசத்துக்கு போன்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, தேவ திட்டத்தை தேவ தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் தேவனுடைய ஆவியானுடைய ஆலோசனைக்கு தேவ ஆவியானுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பாங்க. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும், அந்த ஆபத்துகள் இருந்து பாதுகாக்க முடியும். இந்த யோசேப்பு சோதர தேவன் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு, நீ எகிப்திற்கு போன்னு சொல்லி. அதே போல தான் குழந்தையை கூட்டிட்டு என்ன பண்றாரு? போக ஆரம்பிக்கிறாரு. அங்க எகிப்திலிருந்து திருமண போன நீ கடந்து வான்னு சொல்லும் போது தேவனுடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆவியானுடைய வழிநடத்தின்படி இந்த குழந்தையை அற்புதமா கூட்டிட்டு வராரு. பாருங்க, அந்த இடத்துல பாருங்க சோதரம், அந்த இடத்துல 22ஆம் வசனத்துல, ஆகிலும் நீ கூட்டிட்டு வர்ற வழியில ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு, இங்க பாருங்க, அங்கே போக பயந்தான். இந்த இடத்துல பாருங்க, பயப்படுறான். ஏன்னா ஏரோது மரிச்சிட்டான். ஏரோதனுடைய மகன் என்ன பண்றான்? வந்திருக்கிறா, அந்த பட்டத்துக்கு வந்திருக்கிறா, ஏரோதுவா இருக்கிறா அப்படின்றனால பயந்து சோதரம் பயந்தான். அப்பொழுது தேவன் சொப்பனத்திலே பாருங்க, அப்பொழுது அவன் சொப்பனத்திலே தேவன் எச்சரிக்கப்பட்டு தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போனான். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். முதலாவது தேவ தூதன் ஆலோசனை சொல்றாரு, இங்கிருந்து நீ கடந்து போன்னு சொல்லி. கடந்து போற வழியில அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. என்ன பயம்னா, ஏரோது தான் மரிச்சிட்டான், ஆனா ஏரோதுடைய மகன் அந்த ஆட்சிக்கு வந்துட்டானே, ஒருவேளை கொலை செய்து விட்டால் என்ன பண்றது? பயந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் இங்க தேவனால் எச்சரிக்கப்பட்டு, நீ அங்க பண்ண பண்ணாத, போகாத, நீ கலிலேயா நாட்டின் புறங்களிலே நேரடியா போகாம கலிலேயா சுத்தி என்ன பண்ணு, நீ கடந்து போலாமே அப்படி சொல்லி வழி நடத்தக்கூடிய ஒரு தேவ திட்டத்தை சோதரம் தேவனுடைய பாதுகாப்பை இங்க பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சத்தத்தை அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா சில ஆபத்துகள் சில போராட்டங்கள் இந்த பூமியில வரும். இந்த பூமியில வரும்போதெல்லாம் அந்த தரிசனங்களை அந்த போராட்டங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா சோதர் தேவ சத்தத்தை நம்ம கேட்டாகணும், தேவனுடைய எச்சரிப்பை நம்ம கேட்டாகணும். தேவனுடைய எச்சரிப்பை நம்ம கேட்கல அப்படின்னா சோதர் என்ன ஆயிரும்? தேவனுடைய எச்சரிப்பை கேட்கலன்னா என்ன ஆயிரும்? அந்த குழந்தையை இழந்துருவோம், அந்த குழந்தையை இழந்துருவோம். அதே போலதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தரிசனம், அந்த கர்த்தர் நமக்கு கொடுக்குற தரிசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? தரிசனத்தை நிறைவேற்றணும். அப்படின்னா தேவனுடைய எச்சரிப்பு சில நேரங்கள் நமக்கு வரும். தேவனுடைய எச்சரிப்பு சில நேரங்களில் வந்து அந்த எச்சரிப்பை நம்ம கேட்கல அப்படின்னா நம்ம இழந்துருவோம்.
அல்லேலூயா. தரிசனத்தை இழந்துருவோம், ஊழியத்தை இழந்துருவோம், வாழ்க்கை இழந்துருவோம், கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்க திட்டத்தை இழந்துருவோம். ஆனா தேவ சத்தத்திற்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு நாம தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம செவி சாய்த்தோம் அப்படின்னு சொன்னா அழகா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க சோதரன், அங்க கலிலேயா நாட்டின் புறம்பே போய் தள்ளி போகும்போது அங்க போய் பாருங்க, நாசரேத்தின் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். அங்கிருந்த ஆபத்துகள் எல்லாம் தாண்டி சோதரன், இந்த குழந்தைக்கு வந்த ஆபத்தெல்லாம் தாண்டி பாதுகாப்பாக சோதரன் அங்க என்ன பண்ணாங்க, கடந்து வந்தாங்க. இயேசுவுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லை. கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனங்கள், கர்த்தர் வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஒருபோதும் எந்த ஒரு ஏரோது அழிக்க முடியாதபடி தேவ சத்தத்திற்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பாதுகாப்பாய் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சத்தத்திற்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் சில நேரங்களில் எங்கேயோ பக்கத்துல என்ன பண்றோம், முட்டி மோதிட்டு நிக்கிறோம். தேவனுடைய எச்சரிப்பு சில நேரங்களில் வரும், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் சில நேரங்களில் வரும், இங்க போகாத அப்படின்ற சில எச்சரிப்பு வரும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் எச்சரிப்பை கேட்கவே மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். இங்க போகக்கூடாது அல்லது இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யும் போது நீ இப்படி ஆபத்து வந்துடும் அப்படின்ற எச்சரிப்பு சில நேரங்கள் தேவனுடைய சத்தம் வந்தா கூட நம்ம அதை என்ன பண்ணுவோம், சில நேரங்கள் அசால்ட்டா நினைக்கும் போது, அல்லேலூயா, அப்படி வரும்போதுதான் சில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துருவோம். தேவன் நம்ம மேல வச்சிருக்க திட்டங்களை இழந்துருவோம். தேவன் நம்ம மூலமா நிறைவேற்றக்கூடிய தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய தரிசனங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். ஆனா தேவனுடைய எச்சரிப்பின்படி, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கும்போது, அல்லேலூயா, தேவனுடைய சத்தத்தின்படி, தேவனுடைய சத்தத்தை, எச்சரிப்பின் சத்தத்தின்படி கேட்டு நாம் நடக்கும்போது கண்டிப்பா அந்த பாதுகாப்பா கர்த்தருடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு அதை நிறைவேற்ற முடியும். யோசிச்சு பாருங்களேன், நீ யோசேப்பு மட்டும் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கல, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கலன்னா, அந்த ஏரோதனுடைய மகன் ஒருவேளை இந்த குழந்தையை கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நமக்கு மீட்பராய் வந்த இயேசு கிறிஸ்து, தேவ திட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்து, அந்த திட்டமெல்லாம் நிறைவேறாமல் போயிருந்திருக்கும். இந்த திட்டம் நிறைவேறதுக்காகவே இந்த யோசேப்பு தன்னை அர்ப்பணிச்சதுனாலதான், சோத்திரம், தேவ சத்தத்தை தெளிவா கேட்டதுனாலதான், தேவ தூதனுடைய சத்தத்தை தெளிவா கேட்டதுனாலதான், தேவனுடைய எச்சரிப்பை சரியான விதத்துல கேட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் சோதரன் கிறிஸ்தவர்களாக அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக, ரட்சிப்பின் பிள்ளைகளாக, அவருடைய சோதர ரத்தத்தினாலே புறஜாதிகளாக இருந்த நம்மை கிறிஸ்துவண்டை சமீபமாய் மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மிகப்பெரிய திட்டத்துல நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும். புறஜாதியருக்குள்ள எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். புறம்பே இருந்த நம்மை சோதர ஆண்டவரோடு கூட சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பூமிக்கு வரலனா யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரிச்சு, நமக்காக அடிபட்டு, நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பல அப்படின்னா, இன்னைக்கு யூதர்கள் மட்டும்தான் தேவனை ஆராதிச்சிருக்க முடியும். நம்ம ஆராதிக்கணும்னா யூதர்களா மாறி நம்ம என்ன பண்ணிருக்கணும், எருசலேமுக்கு தான் போயிருக்கணும். அங்க போய் தான் தேவாலயத்தில் ஆராதிக்க முடியும். ஆனா அதெல்லாம் மாத்தி உலகமெங்கும் பூமி எங்கும் தொழுது கொள்கிற நாட்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் உலக ரட்சகராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசு இந்த பூமிக்கு ரட்சகரை இந்த யோசேப்பு பாதுகாத்ததுனாலதான் நம்ம கையில் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தத்தை அல்லேலூயா. அந்த யோசேப்பு நீதிமானா இருந்ததுனாலதான் இப்படிப்பட்ட தேவ திட்டங்கள் எல்லாம் அழகா, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், அத்தனை மத்தியிலும் தேவ தரிசனங்களை சுமந்து கொண்டு, தேவ திட்டங்களை சுமந்து கொண்டு பாதுகாப்பாய் அந்த இரட்சகரை சோத்திரம் இந்த பூமியில 33 வருஷங்கள் பாதுகாப்பா இருந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் நீதிமான் அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டங்களை நம்ம பாதுகாக்கிறோமா? கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற தரிசனங்களை, கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை, கர்த்தர் நம்ம மேல வச்சிருந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பாதுகாப்பா வைக்கிறோமா? அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றணுமா அப்படி சொல்லி பார்த்தா, தேவ சத்தத்துக்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு நம்ம செவி கொடுக்காதனால எல்லாவற்றையும் இழந்து போயிடுறோம். எல்லாரும் நம்ம யோசிப்போம், நம்ம தேவன் நம்ம மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரு, ஒரு தரிசனமும் கொடுக்கலையே, ஒரு திட்டமும் இல்லையே அப்படி சொல்லி யோசிப்போம். ஆனா ஏற்கனவே தேவன் நம்மளை திட்டத்தோடு நியமிச்சிருக்கிறார். அதெல்லாம் தேவ சத்தம் கேட்காதனால, இழந்து போனதுனாலதான் சோதரம் வெறுமையாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய எச்சரிப்பை கேட்கணும்.
தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொண்டு அதன்படி நடக்கணும். அப்பதான் கண்டிப்பா கர்த்தர் நம்ம இந்த உருவாக்கின இந்த பூமியில வச்சிருக்கிறதுக்கு நம்ம வாழ்ந்து முடிக்கும் போது கர்த்தருடைய திட்டத்தை ஏதாகிலும் நம்ம நிறைவேற்ற முடியும். அதான் யோசேப்பு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்க யோசேப்பு பார்க்கிறோம், குழந்தையின் பாதுகாப்புக்கு ஸ்தோத்திரம், குழந்தை இயேசுவின் பாதுகாப்புக்கு முன்னெச்சரிக்கையுள்ளவராய் இருந்தார். ஆபத்து வரும்போது தேவ சத்தத்தை கேட்ட உடனே பாதுகாப்பா திரும்பி போக ஆரம்பிச்சார், கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறார். கவனிங்கள, இது இந்த சட்டத்திட்டம் என்னன்னா அரசாங்கம் போட்ட சட்டத்திட்டம். இந்த அரசாங்கம் போட்ட சட்டத்திட்டத்துக்கெல்லாம் கூட தான் நிறைமாத மனைவியை கூட்டிக்கிட்டு நாங்க சௌகரியம் எதுவுமே இருந்திருக்காது. பிரயாணங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அங்க இருக்க இடமா இருந்திருக்காது, தங்க இருக்க இடமா இருந்திருக்காது. சூழ்நிலை அரசாங்கம் என்ன சொல்லிச்சோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கடந்து போகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சோதர தேவனுடைய திட்டத்தை